ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக ஒரு தீர்மானம் போட்டாங்க சட்டசபையில். அப்புறம் உண்மை நடந்தது என்னது? அண்ணாமலை அங்கே போனார், அந்த பகுதிக்கு போனார், அந்த மக்கள்கிட்ட போய் பேசினார். கண்டிப்பாக அந்த மக்கள் பத்தியில் நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அதனால அதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு அண்ணாமலை உத்தரவாதம் கொடுத்தார். இதுக்கு டெண்டர் விட்டு 11 மாதம் ஆச்சு. 11 மாதம் ஆச்சு. இவங்க தான் டெண்டர் விட்டுறதுக்கெல்லாம் இவங்க தான் அதுக்கு நோ அப்ஜெக்ஷன்லாம் இவங்க தான் கொடுத்தாங்க. அப்போ என்ன அழுத்தம் கொடுத்தாங்க இவங்க? நோ அப்ஜெக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணி தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போச்சுது. கடைசியில் அதில் அந்த மக்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு அதை உணர்ந்த அண்ணாமலை அங்கே போனார். எல்லாரும் போனாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் போனாங்க. ஆனால் யாருனாலையும் எதையும் செய்ய முடியல. அண்ணாமலை போனார், நேரில் போய் பார்த்தாரு. அப்போ அண்ணாமலை ஒரு வாக்குறுதி கொடுத்தார். பொங்கலை நீங்கள் தைரியமாக கொண்டாடுங்க, நான் இருக்கேன், நான் சொன்னால் நடக்கும், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை தடுத்தே தீருவேன், கண்டிப்பாக நான் பார்க்குறேன், மோடிக்கிட்டே பிரதமர்கிட்டே சொல்லி நான் இதை தடுத்துருவேன்னு சொன்னார். மக்கள் நம்பினாங்க. அவர் அங்கே போய் பார்க்கறது வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூங்கிட்டு இருந்தாரா இல்லையா? என்ன தீர்மானம் போட்டாங்க? இவர் இறங்கிட்டாரு, உத்தரவாதம் அழுத்தமாக கொடுத்துட்டாரு, கண்டிப்பாக இதை செய்திருவாங்கங்கிறது தெரிஞ்ச பிறகு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக ஒரு தீர்மானம் போட்டாங்க சட்டசபையில். அப்புறம் ஸ்டிக்கர் இங்கே தீர்மானம் போட்ட பிறகு டெல்லிக்கு துரைமுருகன் போனார். என்ன விஷயத்துக்கு போனார்? ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் எங்கே போனாங்க? இவங்க எங்கே போனாங்க? போயிருக்க வேண்டியதுன்னு டெல்லிக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு. கனிமொழி எத்தனை தடவை அழுத்தம் கொடுத்தாங்க அதை சொல்லுங்கள். அந்த தர்மபத்தினி இந்த டங்ஸ்டன் இழை விவகாரத்தில் இந்த ஆலை வேண்டான்னு சொல்லி பிரதமரையோ இல்லைனா அந்த துறை அமைச்சரையோ இல்லை அமித்ஷாவையோ இல்லைனா இப்போ யாரையாவது ஒருத்தங்க மத்திய அமைச்சரை பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள் அந்த அம்மணியை.